ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஈவினிங்கில் ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு எக் பீஸா, எக் கார்ன் சேர்த்து நம்ம பீஸா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவுமே ஈஸி, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஈவினிங்கில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கார்ன் சீசன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம சோளக்கதிர் இருக்குது இல்லையா, நான் பச்சை சோளக்கதிரை உரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த சோளக்கதிர் பிஞ்சாக கூட எடுத்து வேக வச்சு செய்யலாம். பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக கூட சேர்த்துடலாம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் முத்துனதாக தான் கிடச்சிச்சு. அதனால் நான் இதை லேசாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். எண்ணெயில் வறுத்து எடுக்கிறது பெரியவங்களாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அதுவே சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் மென்று சாப்பிடாது. சின்ன பிள்ளைங்களாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் நாங்கள் ரெண்டுமே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோம். எண்ணெயில் போட்டதுக்கு நல்லா பொசுன்னு வீங்கி பாப்கார்ன் வருது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு சால்ட்டையும் போட்டு அதிலே நாங்கள் பெரட்டி ஒரு 2 நிமிஷம் பெரட்டினா போதும். 2 நிமிஷம் பெரட்டி இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 4 முட்டையை ஒரு பவுல் எடுத்து ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றுனதுமே இதில் ஒரு முட்டையோட கருவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக பச்சை அப்படியே கருவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முட்டையிலேயே ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம், இல்லையா கோதுமை மாவும் போட்டுக்கலாம். கோதுமை மாவு போடும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். தேவைக்கேற்ப சால்ட்டு 3.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1/2 ஸ்பூன் மாதிரி சால்ட்டு தேவைக்கேற்ப. இதையும் நல்லா அடித்து கலக்கிக்கலாம். ஃபுல்லாமே நல்லா அந்த மாவு, சால்ட்டு, முட்டை எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடித்து கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு இதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயில் பொரித்து வச்ச கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 கலக்கிட்டு நம்ம இப்போது சுட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு தவா ஃபுல்லாக நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இந்த காணும் முட்டையும் எல்லாம் கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் தேவைக்கேற்பன்னா சில்லி பவுட்ரு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஈஸியான பீஸா இது. அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ண வெங்காயம், ரவுண்டு கட் பண்ண தக்காளி, அதுக்கு நடுவில் நான் அந்த எடுத்து வச்ச கருவை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கேப்சிகம், குடமிளகா, அதை கட் பண்ணி நீளமாக அதையும் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டு எல்லா பக்கமும் தூவிட்டு எண்ணெய் இது எல்லாத்தையும் எல்லா பக்கம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொசுன்னு வீங்கி வந்திருக்குதுன்னு. வீங்கி நல்லா நம்ம போட்டதோட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. தவாவுக்கு வெளியே எல்லாம் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கீழே. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை நல்லா பீஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம கையில் எடுத்துக்கிட்டாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். மக்காச்சோளம், கேப்சிகம், டொமேட்டோ, வெங்காயம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. கன்ஃபார்ம் இதில் ட்ரை பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.